தேவன் நல்லவர், தேவன் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவர். முழங்கால் எல்லாம் முடங்கும், நாவுகள் எல்லாம் அறிக்கையிடும், இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று, அவர் ஒருவரே இரட்சகர் என்று. என் அவர் பரிசுத்தமான தேவன். பயபக்தியோடு துதிங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு துதிங்க. நம்முடைய வாழ்வை வெளிச்சமாக்கினவரை துதியுங்கள். பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறவரை துதியுங்கள். கனம் நமக்கு கிடைத்திருக்கிறது, மதிப்பு நமக்கு பெருகி இருக்கிறது, நம் உயர்ந்த ஸ்தானங்களை உடையவர்களாய் இருக்கிறோமே. இதற்கெல்லாம் காரணராய் இருக்கிற கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடு. உயர்ந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடு. கனமகிமை என்றும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவும் சம்பூர்ணமா. குறை
குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சேர்ந்து பாடுங்க. இயேசுவே தாரும் தேவா, புதிய நாள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாள் என்னை நடத்தும், வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா. ஜெபத்தோட பாடு. ரெட்டிப்பு நன்மையை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை. நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஓ, புதிய நாள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாள் என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க, இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை. ஓ, புதிய நாள் என்னை நடத்தும், புதிய நாளுக்கு என்னை நடத்தும். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க. காலையிலும் காலையிலும் ஒருமித்து ஆராதிப்போம். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை. ஆமென். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ
ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயரங்கள் நீங்குகிறது, கவலைகள் மாறுகிறது, வேதனைகள் மறைகிறது. பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோட பாடுங்க. இனி சாபம் இல்லை. சொல்லுங்க மறுபடி. கல்வாரி சிலுவையினா இனி ஒரு சாபமும் உங்க குடும்பத்துல இல்ல, உங்க தலைமுறையில இல்ல. கல்வாரி சிலுவையினா இயேசுவே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததை சொல்லுங்க விசுவாசமா. உங்க மேல வருது அந்த ஆசீர்வாதம், உங்க குடும்பத்திற்கு வருகிறது. நன்றி 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 நன்றி. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது போல இது நித்திய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியது, நிரந்தர நன்மைகளை உள்ளடக்கியது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினது போல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தங்களாயிருக்கிற உங்களுக்கும் அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். காத்திருக்கிற உங்கள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை உடைய செல்வந்தனாய் ஆசீர்வதித்தவர் இந்த பூமியில ஒரு குறைவில்லாமல் வாழ்வதற்கு உதவி செய்வார். இனி தாழ்ச்சி இருக்காது, வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது, ஏழ்மை இருக்காது, ஒன்றும் இல்லை என்கிற நிலைமை இருக்காது. வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர், ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து பெருக பண்ணினவர் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை பெயர் பெற்றவர்களாய் மாற்றுவார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஆபிரகாமை மாற்றினவர்
உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க குடும்பத்தை ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானார். அல்லேலூயா. தீர்க்காயுசை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்க எல்லாருக்கும் பூரண ஆயுளை தருவார். நீடிய ஆயுளை தருவார். நோய்களை விலக்குவார். பலவீனங்களை அகற்றுவார். தெய்வீக சுகம் தருவார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மேல் வருவதாக. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ரிசீவ் பண்ணுங்க. ஆபிரகாமிக் கவெனன்ட், ஆபிரகாமிக் பிளெஸிங்ஸ். ஓ இப்பொழுது உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல, உங்க தலைமுறைகள் மேல receive it, receive it. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா கர்த்தரை சந்திச்ச உடனே பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுவான். அவன் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அதை பார்க்கலாம். எப்பவும் வர்ஷிப் ஆபிரகாம் லைஃபோட இணைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தருகிற உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறதுனால நாமும் கர்த்தரை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, முழு மனதோடு ஆராதிக்கிறேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கிறேன், யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரு, நான் உங்களை ஆராதிக்கிறேன்ப்பா. யெகோவா நிசியே, இந்த வாரம் என் காரியத்தெல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவரு, உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் உயர்த்துறேன்னு சொல்றவங்க முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு உங்க கரங்களெல்லாம் உயர்த்தி, தேவனே ஆராதிக்கிறேன்பா, என்னை ரட்சித்த தெய்வமே ஆராதிக்கிறேன்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே முழு மனதோடு முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றே, முழு மனதோடு முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றே, தேவனே தெய்வமே தேவனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதியுங்கள். கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே ஆராதிக்கின்றே, கண்மலையே காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, தேவனே தெய்வமே தேவனே தெய்வமே யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவாயிரே எல்லாமே பார்த்து
காத்துக் கொள்வி தேவனே. தெய்வமே தேவனே தெய்வமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். இந்த மாதத்தை இந்த வாரத்தோடு நாம் நிறைவு செய்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு ஒரு நன்மை இந்த மாதம் கர்த்தர் செய்யலன்னு? யாராவது இருக்கீங்களா? அப்படி இல்லை. எண்ணிலடங்காத நன்மைகள். அதை நினைச்சு உங்க கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வந்து இந்த நன்மை நீங்க செய்ததற்காக நன்றின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்றீங்க, மனிதனுக்கு அல்ல. ஒரு மனிதன் ஒரு ஹெல்ப் பண்ண உடனே அவர் யாருன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சிரித்த முகத்தோட தேங்க்யூன்னு சொல்றோம். ஆனா நம்முடைய தேவன் பாருங்க, பட்சபாதம் இல்லாமல் நமக்கு உதவி செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். நம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. இயேசுவையே நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற வசனத்தின்படி. அல்லேலூயா. நிறைய நம்ம நினைச்சதெல்லாம் அவர் செய்திருக்கிறார், நினைக்காததையும் கொடுத்திருக்கிறார், கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தார், கேட்காததெல்லாம் கொடுத்திருக்கிறார், விரும்பினதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், அவசியமானதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ளம் நிறைவுடன். நன்றி பரிசுத்தமான தேவனுக்கே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி உள்ளம் நிறைவுடன். நன்றி பரிசுத்தர்க்கே. நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன். நன்றி பரிசுத்தர்க்கே. நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்காய். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுக்காகத்தான்? அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார்னா அது யாருக்காக? அவர் நாம மகிமைக்காக. நீங்க அதை உண்மையிலேயே விசுவாசிக்கிறீங்களா? ஒரு இளம் வாலிபன், அவருடைய பெயர் ஹென்றி குரோவெல். வாலிப வயசுல டிபி வியாதினால பாதிப்பு, மரணத்தை எதிர்நோக்கிட்டு இருந்த காலம். DL மூடி பிரசங்கம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு அந்த கன்வென்ஷன்ல கலந்து கொள்ள சென்றார்.
எதிர்காலம் இல்லை, மரண பயம். இந்த டிபி வியாதி சின்ன வயதில் அவரை தாக்குனதுனால படிப்பை தொடர முடியல, பாதியில் படிப்பை விட்டாச்சு. நம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதனா, வாலிபனா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். கர்த்தர் பேசினார், வார்த்தை வல்லமையாய் வந்தது. இப்போ இவருக்கு நம்பிக்கை வந்துட்டு, நம்ம சாக மாட்டோம், கண்டிப்பாக உயிரோடு இருப்போம், நமக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கண்டிப்பாக தருவார், நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம். அப்போது அந்த மூடி அவங்க கமிட்மெண்ட் பண்ணுற டைமுக்கு நேரம் கொடுத்தப்ப இவர் சொன்னாராம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஒருவேளை டிஎல் மூடி மாதிரி நான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரனா என்னால் வர முடியாமல் போகலாம், ஆனால் நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் உலக புகழ் பெற்ற ஒரு தொழில் அதிபராக நான் மாற முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? டிஎல் மூடி மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரனா நான் மாறாமல் போகலாம், ஆனால் நீங்கள் என்ன ஆசீர்வதித்தா உலக பிரசித்தி பெற்ற ஒரு தொழில் அதிபராக என்ன செய்ய முடியும், மாற முடியும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக ஆண்டவர் அதை செய்வார்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, இப்போ அடுத்து ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், அப்படி நீர் என்னை ஆசீர்வதித்தா என் ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் ராஜ்யத்திற்காக நான் பயன்படுத்துவேன். ஒன்றுமே தெரியாது அன்னைக்கு அவருக்கு, புதுசு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் என் ஆசீர்வாதத்தில் உங்கள் ராஜ்யத்துக்காக நான் நினைச்சுவேன், பயன்படுத்துவேன். நடந்தது என்ன தெரியுமா? இவர் ஒரு சின்ன தொழிலை துவங்க ஆரம்பித்தார். அப்போ நஷ்டப்பட்டு போன குவாக்கர்ஸ் அப்படிங்கிற ஓட்ஸ் கம்பெனி அது லாஸ் ஆயிட்டுன்னு சொல்லி சேல் பண்ணாங்களாம். அந்த நஷ்டப்பட்ட கம்பெனியை இந்த ஹென்ரி குரோவல் விலைக்கு வாங்கினார், கொஞ்சம் பணத்துக்கு. 10 வருடத்தில் உலகம் எங்கும் எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பிராண்டா குவாக்கர் ஓட்ஸ் மாறிட்டான். அல்லேலூயா. அதனால அவருடைய சரித்திரம் சொல்லுது, அவருடைய வாழ்நாளில் 60 முதல் 70% கர்த்தருக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னபடி அவர் ஆசீர்வதித்தார். அவர் சொன்னபடியே அந்த ஆசீர்வாதத்தில் தேவராஜ்யத்திற்காக கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க இப்ப நம்புறீங்களா? அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது எதற்காக? எதற்காக? நீங்க பேர் புகழோட செல்வ செழிப்போடு வாழ்வதற்கா? ஆமா, வாழ்வதற்கு தான். ஆனா அதே நேரத்தில் அதை தந்த தேவனுக்கு நீங்க உபயோகமா இருக்கணும். அந்த செல்வத்தை கொடுத்த கர்த்தருக்கு அந்த செல்வம் பயன்படணும். அதனாலதான் பில்லி கிரகம் சொல்லுவாராம், இன்னைக்கு தசம பாகம் கொடுத்தாலே விசுவாசிகள் நான் தியாகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. எதை கொடுத்தாலே, தசம பாகம் கொடுத்தாலே நான் எப்படி கொடுக்குறேன், ஆண்டவருக்கு தியாகத்தோட கொடுக்குறேன். அவர் சொன்னாராம், தசம பாகம் உங்களுக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை கொடுக்கறது என்ன கிடையாது, தியாகம் கிடையாது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அது போக உங்களுக்குரியதையும் சேர்த்து கொடுக்குறீங்களே, அதுதான் தியாகம். எத்தனை பேருக்கு புரியுது? என்னை ஆசீர்வதித்தால் ஆண்டவருக்கு நான் உபயோகமாக இருப்பேன், ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். கர்த்தர் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை அவருடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவருக்கு முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் நாம மகிமைக்குத்தான். ஆண்டவரே சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்தா உங்கள் நாமத்தை தான் அதன் மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன்ப்பா, உங்கள் ராஜ்யத்திற்கு அதை நான் பயன்படுத்துவேன். ஆண்டவரே, அதற்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க, அதற்கு முழுமையாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஏதோ நான் சேர்த்து வைத்து பெரிய ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படி அல்ல, அல்ல, அல்ல. நாளைய தினம் என்னுடையது இல்லைப்பா, நாளைக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுப்பா. அப்போ நீங்கள் எனக்கு தந்ததெல்லாம் உங்களுக்குரியது ஆண்டவரே, எல்லாம் உமக்காக ஆண்டவரே, அதை நான் அப்படியே உங்களுக்காக பயன்படுத்த ஆண்டவரே. உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களை ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வெறும் வார்த்தையில் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடாதபடி என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் எனக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து
துதிக்கின்றே. நீர் செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றே. அல்லேலூயா ஆராதனை உமக்குத்தானே. அல்லேலூயா ஆராதனை உமக்குத்தானே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. 10 ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியாய் என்றும் வாழுவே. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவே. நன்றி மறவாமல் என்றும் நடப்பே. 10 ஒன்றை உமக்கு கொடுப்பே. சாட்சியாய் என்றும் வாழுவே. அர்ப்பணிக்கிறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, நிறைவை தாரும் ஆண்டவரே, திருப்தி அளியும் ஆண்டவரே, மீதம் எடுக்க செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.